மிகவும் சந்தோஷமான ஒரு தருணம். அதுவும் எங்க காரைக்குடியில ஆத்தங்குடி இடத்துல இப்படி எங்க ஆத்தங்குடி சாய்பாபா அறக்கட்டளை மிக பிரம்மாண்டமான ஒரு ஐயப்பனோட படிப்பூஜை பண்ணி நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த தம்பதியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தெய்வம் மனுஷர் ரூபேன்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வம் தான் இவங்க 2 பேரும். ஏன்னா எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்துட்டு இருக்கோம். ஆனா அங்க மட்டும் இல்லாம எங்க குடும்பம், எங்க சொந்தங்கள், எங்க ஊர் மக்கள் எல்லாருமே நாங்க பெற எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும்னு ஓடி 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 எல்லா, அதாவது எங்க அனுமா சொன்னாலும் ஓடலாம், ஆனா எங்க அண்ணன் சையம் இழுத்துக்கிட்டு ஓடுறாங்க பாருங்க. அவரும் தலையாட்டி பண்ண மாதிரி சிவன் கூப்பிட்டோட நந்திகேசன் வர மாதிரி முன்னாடி வந்துருவாரு. ஆனா ஒண்ணுமே சலிக்கவே மாட்டாரு. நாங்க எனக்கு கிடைச்ச இந்த வருடம் எனக்கு கிடைச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்டிங் இந்த குடும்பம். எனக்கு இவங்க வந்து கையை நீட்டி மாமான்றதுக்குள்ள நான் வந்து நிற்பேன். ஏன்னா அந்த மாதிரி எங்களை ஒரு பச்சை குழந்தை மாதிரி கவனிச்சுக்கிட்டாங்க. இவங்க 2 பேர் சிங்கப்பூர் கூட்டிட்டு போனாங்க. பாபா அறக்கட்டளைன்னு பேரு தான், ஆனா நாங்க பண்ணாத அறக்கட்டளை இல்லைங்க. அவ்வளவு சந்தோஷமா இருந்த ஒரு ஜீவன் இங்க வந்து பார்த்தா பாபா ஷிரடி போனன்ற மாதிரி ஆயிடுச்சு. பிரம்மாண்டமான ஒரு பாபா உட்கார வச்சிருக்காங்க. நேற்று இங்க பார்த்தோன்னே என் கண்ணெல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. இது உண்மையிலேயே காரைக்குடி இல்லைங்க, இங்க இருக்க சுத்து வட்டார அத்தனை